புத்தகத்தை தலைமையில வைத்து ஞானம் அடைந்தவன் இந்தியாவுல எவன் இருக்கான்? ஒரே ஒருத்தன் எனக்கு காட்டுங்க. புத்தகம் என்பது நீ பயிற்சி காலத்துல உனக்கு எங்கேயோ ஒரு இடத்தில் தேவைப்படும். அந்த காலத்தை கடக்கிறதுக்கு அது ஒரு சுகம். அதுக்கு பேரு புத்தகம் கிடையாது. அது பேரு சுகப்பெட்டி அப்படிம்பாங்க. சவப்பெட்டி ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாதிரி சுகப்பெட்டி. சுகப்பிரசவம் ஆவறால அந்த மாதிரி ஒரு நாள் இறைவனை அடைஞ்சிருவேன், ஞானத்தை அடைஞ்சிருவேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை சீட்டு தான் ஞானிகளோட புத்தகம். அவ்வளவுதானே ஒழிய அந்த புத்தகத்தினாலே நான் ஞானம் அடைஞ்சிருவேங்கிறத ஒரு பொழுதும் நான் ஒத்துக்க மாட்டேன். என்னுடைய புத்தகத்தினாலே நீ ஞானம் அடைவ அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். புத்தகங்கிறது நான் கொடுத்திருக்க புத்தகங்களுக்கு முன்பா நடக்க போற செயலை இப்பயே மைண்ட்ல என்ன பண்ணுவா, அந்த மனநிலையை செட் பண்ணுவா. அந்த மாதிரி உங்களுக்கு மகனே நீ ரொம்ப தூரம் போகணும்டா, சோர்ந்துருவ. உன்னை என்ன பண்ணிடுவாங்கன்னா அங்கங்க மரத்துக்கள்ல, எங்க ஊர்ல மரத்துக்கள்ல கைத்த கட்டி மாட்டுக்கு லாடம் கட்டுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு லாடம் கட்டிடுவாங்கடா. நிறைய லாடம் கட்டுற மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. காலம் என்று கொடூரமான அரக்கன் அங்கங்க இருக்கிறான். உன்னையும் கொள்ள தயாரா இருப்பான், உன் உறவையும் கொள்ள தயாரா இருப்பான். அப்ப நீ எதுலையும் தோக்கிறதுக்கோ துயரத்துல ஆழ்ந்து போறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த மாதிரி புத்தகம் என்ன பண்ணுனா, இல்லப்பா ஒரு நாள் நிச்சயமா இந்த ஞானி மாதிரியே நான் மாறுவேன், இந்த ஞானி மாதிரியே நான் வருவேன் அப்படிங்கிறதுக்கு அந்த நம்பிக்கையில இதயத்துல மார்புகளை சுமந்துகிட்டு இந்தியா மாதிரி நகரத்துக்குள்ள நிறைய பேர் பயணிக்கிறான். அது சரி, ஒரு நாள் உன் மார்பகம் நிறுத்தப்படும், ஒரு நாள் அந்த புத்தகமும் கீழே விழுகும். இது சத்தியம். அந்த அலைவரிசை உன்னுடைய இதயத்தையும் வேலை செய்ய கூடாது, அந்த புத்தகத்தையும் வேலை செய்ய கூடாது. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பார்த்துக்க. என் வாழ்க்கையில இது நடந்துச்சு. எவன் புத்தகமும் அங்க